உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ராமநாதபுரம் வேட்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பெரியகுளத்தில் தன்னுடைய வாக்குகளை செலுத்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். தேனி நாடாளுமன்ற மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பெரியகுளம் பகுதியில் திரு ஓ பன்னீர்செல்வம் வாக்களிக்க வந்திருக்கிறார். அந்த காட்சிகளிலே ராமநாதபுரத்தில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். தன்னுடைய வாக்குகளை செலுத்துறதுக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு தன்னுடைய வாக்கு அமைந்திருக்கக்கூடிய பெரியகுளத்துக்கு வந்து வாக்களிக்க ஆயத்தமாகிறார் ஓ பன்னீர்செல்வம், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர். திரு ஓ பன்னீர்செல்வம் தேனி வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் வாக்காளராக தன்னுடைய ஜனநாயக கடமையை பெரியகுளத்தில் தேனியில நிறைவேற்றக்கூடிய காட்சிகள் இவை. வாக்களித்தார் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர். கொஞ்சம் டவுன் பண்ணிக்கங்க. கீழே 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 கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, என்ன சொல்லுங்க. கீழே இறங்க, கீழே இறங்க, கீழே இறங்க. கொஞ்சம் அப்படி இறங்க, மூஞ்சி வேணாமா? கீழே இறங்க, கேளுங்க கேளுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. சார், இந்த தேர்தல் முடிவு எப்படி சார் இருக்கும்? நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்திய தேசத்தினுடைய தலைவிதியை யார் நிர்ணயிக்கின்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்த மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் 3ஆம் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்ற இந்தியா முழுக்க இருக்கின்ற பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உறுதியாக 3ஆம் முறையாக மாண்புமிகு பாரத பிரதமர் தான் இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. உறுதியாக நான் வெற்றி பெறுவேன். சார், இப்போ நீங்க உங்க ஜனநாயக முறைப்படி வாக்கு செலுத்திட்டீங்க. இப்போ நீங்க ராமநாதபுரத்தை போயிட்டு அங்க வாக்குப்பதிவுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்களா? எஸ், நேர நான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி தான் போகிறேன். 6 சட்டமன்ற தொகுதியும் பார்த்து விட்டு வருவேன். இந்த முதலாக இந்த மக்களவை தொகுதி தேர்தல் களம் காண்றது எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? இந்தியா முழுமைக்கும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக இருக்கக்கூடிய அலை மக்களுடைய இதயபூர்வமான நல்ல ஆதரவை தந்து கொண்டிருக்காரு. இல்லை, உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உள்ளாட்சியை பார்த்துருக்கீங்க, சட்டமன்றம் பார்த்துருக்கீங்க. இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் போட்டியிடுறதை எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட முடிவெடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற குழு எடுத்த முடிவு. அதன்படி நான் போட்டியிடுகின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக பார்த்தீங்கன்னா உங்ககிட்டையும் டிடிவி தினகரட்டையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் பக்கம்தான் வந்து சேரும். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அவர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை. இப்போ 2026 மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை உறுதியாக நாங்கள் அமைப்போம். சார், தொண்டர்களோட கட்சி இல்லாம, அதாவது தொண்டர்கள் இல்லாம வெறும் கான்ட்ராக்டர்காரர்கள் தான் இப்போ வந்து எடப்பாடி வந்து இந்த தேர்தலில் வேட்பாளராக நிறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. உங்களுடைய கருத்து சார்? நீங்களே சொல்லிட்டீங்க. திரு அண்ணாமலை தமிழ் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை சொன்னது
100% உண்மை. யாரும் அடிப்படை கட்சிக்காரர்கள் இல்லை அந்த வேட்பாளர் பட்டியலில். கருத்து கணிப்பு அத்தனையும் பொய்யாக்கும் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் உறுதியாக மாபெரும் வெற்றி இந்தியா முழுமைக்கும் பெறும். 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்றீங்களா சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆட்சி மீண்டும் நிலைநிறுத்துவது தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஓகே சார், நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். வாக்காளராக தன்னுடைய கடமையை நிறைவேற்றி வேட்பாளர் பணியை பார்க்கறதுக்காக ராமநாதபுரம் வருகிறார். தேனியிலிருந்து திரு ஓ பன்னீர்செல்வம். அவர் ஒரு தொகுதியில் வேட்பாளராக இருக்கிறார். ராமநாதபுரத்தில் தன்னுடைய பகுதியில் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த முறை முதன்முறையாக மக்களவை தேர்தலில் போட்டியிடுகிறார் முன்னாள் முதலமைச்சர். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எம்பிக்கள் முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா, செல்வி ஜெயலலிதா இவங்கெல்லாம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு முதலமைச்சராக வரைக்கும் உயர்ந்திருக்கிறவங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மக்களவையில் இருந்திருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார். பின்னால் திரு காமராஜர் போன்றோரெல்லாம் முதலமைச்சரான பிறகும் கூட எம்பிக்களாக இருக்கிறாங்க. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.